கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமத்தில் விவசாயினுடைய அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 15 வயது மாணவியை அவர் இயற்கை இடர்பாடு கழிப்பதற்காக 23ஆம் தேதி இரவு சுமார் வீட்டிலிருந்து அருகே இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதிக்கு சென்றிருக்கிறார். 7:30 மணி அளவில் அவர் வீட்டை விட்டு சென்றவர் அங்கு 3 நபர்கள் அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை அநீதி இழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திலே சிறுமி கதறுகிற போது அவரை கழுத்திலே அந்த கத்தியை வைத்து அவர்கள் அறுத்திருக்கிறார்கள். இரத்த வெட்டத்தில் சிறுமி முடியாமல் இருந்திருக்க அக்கம் பக்கம் பார்த்தவர்கள் தாய் எல்லாம் அங்கு சென்று பதறி உடனடியாக அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஆபத்தான நிலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக கரூர் மாவட்டத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. ஒரு 15 வயது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு இயற்கை இடர்பாடு கழிப்பதற்கு கூட ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே இருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு ஒவ்வொரு நாளுக்கும் பாலியல் வன்கொடுமை நிலவரம் மழை நிலவரம் போல அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாப்பதற்கு காவல்துறை தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த சம்பவங்கள் நடைபெறவே இல்லை என்பது போல ஒரு மறுப்பு அறிக்கை வெளியிடுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 15 வயது சிறுமி 3 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் கத்தியால் வைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தாயே கண்ணீரோடு எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கதறி பேட்டியளித்திருக்கிறார். கரூர் மாவட்ட காவல்துறை சில தொலைக்காட்சி ஊடகங்களில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை கழுத்து அறுக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்திக்கு மறுப்பு தெரிவிப்பது தொடர்பாக என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் மாணவியினுடைய கழுத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் என்ன, எறும்பு கடித்து விட்டதா என்கிற சந்தேகம் எழுகிறது. ஏற்கனவே ஒரு மாணவர் விடுதியிலே கழிப்பறையிலே இருந்தபோது எறும்பு கடித்து விட்டதாக கூறிய காவல்துறை தானே இவர்கள் என்கிற நினைவுக்கு நமக்கு வருகிறது. 23ஆம் தேதி இரவு இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு துயரம் அந்த பகுதியிலே அரங்கேறி இருக்கிறது. 3 பேரில் ஒருவர் மாணவர், உடன் இருந்த 2 பேர் தப்பி ஓடி இருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு வேலையிலே ஈடுபட வேண்டிய காவல்துறை அதெல்லாம் இல்லை என்று சப்பக்கட்டு கட்டக்கூடிய ஒரு நிகழ்வில் ஈடுபடுகிறார்கள். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையிலே பெண்களை காரில் சென்று துரத்திய ஒரு கும்பலை அவர்கள் அவர்கள் இல்லை என்று அறிக்கை வெளியிடுவதும் பேட்டி கொடுப்பதுமாக இருந்தார்கள். அதே போன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்கொடுமை அநீதி சம்பவத்திலே திமுக நிர்வாகி ஞானசேகரன் ஈடுபட்டிருந்த போது முதல்வரே அவர் திமுகவினுடைய விசுவாசி, திமுக நிர்வாகி அல்ல என்று ஒரு சப்பைக்கட்டை கட்டி பேசியிருந்தார். இப்படி தொடர்ச்சியாக கட்டக்கூடிய இந்த பொய் பிம்பங்களுக்கு தான் காவல்துறை தமிழகத்திலே அவருடைய பணியாக இருக்கிறதா, அல்லது ஆளும் கட்சியை காப்பாற்றுவதற்காக இப்படிப்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டு பாதிக்கப்பட்டவர்களுடைய வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சக்கூடிய செயலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா என்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுவதாகவே பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தனது குழந்தைக்கு ஏற்பட்ட துயரம் அநீதி, இன்னும் அந்த குழந்தை வீடு திரும்பவில்லை, அவசர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறது. இவற்றை இந்த நிலையிலே இருக்கக்கூடிய நிலையிலே உண்மைக்கு புறம்பான தகவல் வெளியிடக்கூடுவதாக இவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் அந்த காட்டுப்பகுதியிலே அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன, அந்த கொடுமை என்ன, மாணவியுடைய தற்போதைய நிலைக்கு காவல்துறை என்ன சொல்ல போகிறது, பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தாய் கொடுத்திருக்கக்கூடிய புகாருக்கு என்ன சொல்ல போகிறார்கள், அந்த தாயினுடைய கண்ணீருக்கு இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அந்த பெற்றோருடைய துயர் துடைக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே 3 பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். 3 பேரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பம், அந்த பாதிக்கப்பட்ட சிகிச்சையில் இருக்கக்கூடிய பெண் மற்றும் கரூர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. காவல்துறை இதுபோன்று ஒரு மறுப்பு தெரிவிக்கிறோம் என்கிற பெயரில் பாதிக்கப்பட்டவர்களை மேலும் காயப்படுத்தக்கூடிய அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்று அந்த கண்ணீரோடு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணுடைய தாய் கதறி கேட்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.